இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் அன்பு மற்றும் உறவு அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு தெய்வீக உறவுகளின் வல்லமை. இந்த தலைப்புல தான் தியானிக்க இருக்கிறோம். பொதுவாகவே நம்முடைய உறவுகளில் பராமரிப்பு, அக்கறை, அதை நம்ம வெளிப்படுத்தணும். இது எல்லாமே நம்ம குடும்ப உறவுகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. பராமரிப்பு பற்றி பேசும்போது தங்களுடைய உடல் நலத்தை அக்கறையாக பார்த்துக்கிடுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, நல்ல சரியான உணவு, சத்தான உணவுகளை சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வீட்டையும் கவனிப்பாங்க, காரை பாலிஷ் பண்ணுறது போன்ற வேலையெல்லாம் செய்வாங்க. இப்படியே அவங்க அதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்துக்காகவும் நேரத்தை செலவழிப்பாங்க, பணத்தை செலவழிப்பாங்க, கடின உழைப்பையும் செய்வாங்க. இதே மாதிரி நம்முடைய குடும்ப உறவுகளை பராமரிப்பதும் அவசியம், அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதும் அவசியம். இப்படி நம்ம செய்யும்போது நம்ம தேவனிடத்தில் இன்னும் நம்ம நெருங்கி போக முடியும். இதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க விபின் அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்க தேவனிடத்தில் ஏற்பட்ட அந்த உறவின் வல்லமையை தெரிந்து கொண்ட பிறகு இவங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கு. வாங்க அவங்கள சந்தித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். பரேலியைச் சேர்ந்த விபின் ராவ் குடும்பத்தில் நல்ல விதத்தில் வளர்க்கப்பட்டார். தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு பிரயாகிராஜில் பிடெக் படிப்பில் சேர்ந்தார். நான் காலேஜில் பிடெக் படிச்சுட்டு இருந்தப்போ அப்போ ஒரு சகோதரரை நான் சந்தித்தேன். அவரோட பேர் பார்த்தீங்கன்னா சீனு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் என்கிட்ட வந்து எங்கள் கூட நீங்கள் ஜெபத்தில் கலந்துப்பீங்களான்னு கேட்டார். நானும் சரின்னு சொன்னேன். அந்த சகோதரர் எனக்கு பைபிள் வசனத்தை பற்றி நிறைய சொன்னார். எனக்கு வசனத்தை பற்றி சுத்தமாக எதுவுமே தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அளவில்லாத ஒரு நிம்மதியை தேவன் என்னோட மனசில் தந்தார். என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. இயேசு என் வாழ்க்கையில் வந்ததுனால நான் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தேன். இப்படி தேவன் கூட எனக்கு ஒரு நட்புறவு ஏற்பட தொடங்குச்சு. ஆனால் இதுக்கு நடுவில் 2005 எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதாவது எங்கள் அப்பா மாடியிலிருந்து கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்ததுனால எங்கள் அப்பாவுக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு ஒரு கோமாவுக்கு போயிட்டாரு. இந்த கடுமையான சூழ்நிலையில் விபின் தன்னுடைய படிப்பை விட்டுவிட்டு திரும்பி பரேலிக்கு வர வேண்டியதாயிற்று. எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல ICUல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. டாக்டர் என்கிட்ட வந்து உங்களோட எல்லா சொந்தக்காரங்களையும் வர சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா எங்க அப்பாவுக்கு நியூரோ சர்ஜரி பண்ண வேண்டியதா இருந்துச்சு. தந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்த பிறகு சில நாட்கள் விபின் வீட்டிலேயே இருக்க வேண்டியதாயிற்று. அந்த நேரத்தில் அவர் ஒரு பெண்ணை சந்தித்தார். அந்த பொண்ணை நான் முதல்ல பார்த்தப்போ அவங்க மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாச்சு. அப்புறம் அவங்களுக்கும் என் மேல ஈர்ப்பு வர தொடங்குச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூட பிணைப்பு ஏற்பட்டுச்சு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா என்னோட பிடெக் படிப்பும் நின்று போயிடுச்சு. ஏன்னா நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயும் இருக்க விரும்பினேன். ஒரு பக்கம் வீட்டில் பிரச்சனை, இன்னொரு பக்கம் கேர்ள் ஃப்ரெண்ட். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் என்னை விட்டு போயிட்டாங்க. விபினுடைய வாழ்க்கையில் பயணம் இப்பொழுதுதான் தொடங்க செய்திருந்தது. அதை நினச்சி நான் ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளே போய் மது குடிக்கவும் அப்புறம் இன்னும் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகவும் தொடங்கினேன். நாங்கள் வீடு கட்டியிருந்தோம். எனக்கு லோன் கட்ட வேண்டியிருந்துச்சு. அந்த வீட்டையுமே நாங்கள் அடமான வைக்க வேண்டியதாயிடுச்சு. சில மாதங்களுக்கு அப்புறம் என்னோட அப்பாவுக்கு கேன்சர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2011 எங்கள் அப்பா எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க. விபின் தன்னுடைய உடைந்து போன வாழ்க்கையையும் உடைந்து போன உறவுகளையும் விட்டுவிட்டு காத்கோடாம் நகரில் வேலை பார்க்க தொடங்கினார். அப்பொழுது இந்த நேரத்தில் அவர் அனிதாவை சந்தித்தார். ஏன்னா இவன் மறுபடியும் திரும்பி வரக்கூடிய ஒரு நபர்னு அவங்களுக்கு தோணுச்சு. இவன் ஆண்டவரை சந்திக்கலாம், தேவன் கிட்ட நான் மறுபடியும் வர்றதுக்கு இது அவரோட ஒரு திட்டமா இருந்துச்சு. அனிதா பைபிள் வசனங்கள் மூலமாக விபினை தொடர்ந்து ஊக்குவித்துக் கொண்டிருந்தார். அதன் மூலம் அவருக்குள் மாற்றம் வர தொடங்கியது. மேலும் பிறகு சீக்கிரமே ஆண்டவரோடு கூட விபினுக்கு இருந்த உறவு வலுப்பட தொடங்கியது. 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். எனக்கு சுவிசேஷம் சொன்ன அந்த பெண் தான் இன்னைக்கு எனக்கு மனைவியா இருக்காங்க. இன்னைக்கு தேவன்
என்னை என்னோட பாவங்கள்ல இருந்து மட்டும் வெளியே கொண்டு வந்ததும் இல்லாம எனக்கு நல்ல ஒரு மனைவியை தந்தாரு, ஒரு மகளை தந்தாரு, அதோட எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தையும் தந்திருக்காரு. நான் உலக விஷயங்கள்லையும் என்னோட பாவங்கள்லையும் நான் இருந்தப்ப தேவன் கூட எனக்கு இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. என் கூட இருந்த உறவை தேவன் இதோட முடிச்சுக்கிட்டாருன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா தேவன் என் கூட இருந்த உறவை முறிக்கல. அன்னைக்கும் அவர் ஒரு மகனை போல தான் என் மேல அன்பு காட்டினாரு. இன்னைக்கும் அவர் என் மேல ஒரு மகன் போல தான் அன்பு காட்டுறாரு. இந்த தந்தை மகனோட இந்த உறவை ஒருபோதும் தேவன் முறிக்கல. அது என்னோட தப்பான அபிப்பிராயமா இருந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட மறுபடியும் திரும்பி வந்தப்ப தேவன் மறுபடியும் என்னை தன்னோட மகன் மாதிரி அரவணைச்சு ஏத்துக்கிட்டாரு. நன்றி விபின், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நீங்க தேவனை விட்டு விலகி தூரமா இருள இருந்தபோது உங்க நண்பர் மூலமா நீங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி நீங்க தெரிந்து கொண்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கை மாறியதை எங்களால பார்க்க முடியுது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்துல தேவனுடைய அன்பை எல்லார்கிட்டையும் போய் சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்காக நாங்க நன்றி சொல்றோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்களும் கூட தேவனுடைய அன்பை தேவன் உங்களுக்கு யாரை காட்டுறாரோ அவர்கிட்ட போய் சொல்லுங்க. நீங்களும் அவங்களுக்கு நல்ல நண்பரா மாறுங்க. தெய்வீக உறவுகள் அல்லது ஆவிக்குரிய உறவுகளை பற்றி இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். பைபிள்லையுமே நம்ம பார்க்குறோம், கணவன் மனைவி உறவு, சகோதரர்கள் உறவு, இப்படி நிறைய உறவுகளை நம்ம பைபிளில் பார்க்குறோம். அந்த உறவுகளுக்கு ஒரு வல்லமை இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. தேவனுடைய வார்த்தையை ஆதாரமாக வைத்து இருக்கக்கூடிய உறவுகள் வலுவா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நம்ம பைபிளில் தானியலை பார்க்குறோம். தானியல் தனியாக தான் இருந்தார். அதற்கு பிறகு 3 நண்பர்கள் அவரோட வராங்க. நம்ம தேவனுக்காக வாழுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க 4 பேரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கிறாங்க. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பைபிளில் இதே மாதிரி நிறைய சம்பவங்களை நம்மளால பார்க்க முடியுது. உங்களுடைய குடும்ப உறவுகள் ஸ்ட்ராங் ஆகும்போது தேவனுடைய வல்லமையை அந்த இடத்துல உங்களால பார்க்க முடியும். இதே மாதிரி நம்முடைய குடும்ப உறவுகளும் கூட நம்ம தேவனுக்காக வாழுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இதே ஆசீர்வாதத்தை உங்களாலையும் பெற முடியும். அது எப்படிங்க? எங்களுடைய குடும்ப உறவுகளில் நம்ம தேவனுக்காக வாழுவோம், அதை எப்படி நம்ம கொண்டு வர்றது, அந்த தெய்வீகத்தை எப்படி நம்முடைய உறவுகளில் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா, நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசுகிற விதம், பார்க்குற விதம், நடந்துக்கிற விதம், இது எல்லாமே பைபிள் வசனத்தின்படி அது இருக்கும்போது உங்களுடைய குடும்ப உறவுகள் தெய்வீக தன்மையோடு இருக்கும். அதாவது நீங்கள் உங்களுக்கு மட்டும் நல்லது நினைக்காம மற்றவங்களுக்கும் நல்லது நினைக்கணும். உங்களை விட மற்றவங்களை உயர்வானவங்களா நீங்கள் நினைக்கணும். இப்படி நீங்கள் உங்களுடைய உறவுகளை நீங்கள் பராமரிக்கும் போது அந்த வல்லமையை உங்களால் உணர முடியும். பைபிளில் நம்ம 3 விதமான வசனங்களை நம்மளால் பார்க்க முடியும். முதலாவது வாக்குறுதி. வாக்குறுதி வசனங்கள் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இரண்டாவது கட்டளை. இது சில நேரம் நமக்கு பிடிக்கும், சில நேரம் நம்ம இப்படியெல்லாம் செய்யணுமா அப்படின்னு கூட நம்ம யோசிப்போம். இந்த கட்டளையான வசனங்களை சில நேரம் நமக்கு இந்த மாதிரியான யோசனைகள் வரும். மூன்றாவதா ஒரு விதமான வசனங்கள் இருக்கு. இதை யாரும் செய்யறதுக்கு அவ்வளவா முன் வருவது கிடையாது. எச்சரிக்கை. பைபிளில் எச்சரிக்கை பற்றிய ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இது நீதிமொழிகள்ல இருக்குது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான், மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான். இது ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கை. அதாவது தன்னுடைய வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான் அப்படின்னா, தன்னுடைய வீட்டுக்கு ஒரு தீங்கு கொண்டு வரவங்க, வீட்டை பற்றி ஒரு கவலையே படாதவங்க, அவங்க காற்றை சுதந்தரிப்பான் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை அது கொடுக்குது. காற்றை சுதந்தரிப்பான்னா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே இருக்காது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அதனால நம்ம குடும்ப உறவுகளை நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அவங்களுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்காக நம்ம முதலீடு செய்வது எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறவுகளிலும் நீங்க ஒரு முதலீடு பண்ணணும். உங்களுடைய நேரத்தை நீங்க முதலீடு பண்ணணும். அது ரொம்பவே அவசியம். அப்படி நீங்க செய்யும்போது தேவனுடைய வல்லமையையும் ஆசீர்வாதத்தையும் உங்களால பார்க்க முடியும். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆல் இந்தியா ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்முடைய CBN ப்ரேயர் லைனில் தனியாக இருக்கிறவங்களுக்காக ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு
சூப்பர் புக் ஆன்லைன்லயும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்களை நீங்க Facebook, Instagram மற்றும் YouTubeல பார்க்கலாம். எங்க கிட்ட பைபிள் சாகசங்கள், வாழ்க்கை பாடங்கள் இருக்கு. யோபு எனக்கு சொல்லிக் கொடுத்த நிறைய விஷயம் இருக்கு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேலே நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்காக குவிஸும் இன்னும் நிறைய விஷயங்களும் காத்துட்டு இருக்கு. சோ எங்களை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம் நண்பர்களே, எல்லாரையும் சிபிஎன் பிரேயர் லைனுக்கு வரவேற்கிறேன். சிங்கிள்ஸ், இன்னைக்கு ஜெபம் ஸ்பெஷலா உங்களுக்காக தான். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப நம்ம ரெவரண்ட் பினாய் பாலன் அவர்களை சந்திக்கலாம். இவர் கைட் ஆஃப் சென்டர் ஃபார் தியாலஜி அண்ட் லீடர்ஷிப் அகாடமியோட டீனா இருக்காரு. அதோட இளைஞர்களுக்கு ஊழியம் செய்யறாரு. வெல்கம் பாஸ்டர். தேங்க்யூ சோஃபியா. ஆமா, நான் இளைஞர்களுக்கு நடுவுல ஊழியம் செய்யறேன். அவங்களோட பொதுவான கேள்வி என்னன்னா, பாஸ்டர் என்னோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது எப்படி? எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்க எங்களுக்காக கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணுங்க. குறிப்பா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல நாம ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. அதை எப்பவும் மனசுல வச்சுக்கணும். அது உண்மைதான் பாஸ்டர். என சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியம். ஆமா, நமக்கு ரொம்பவே அவசியமான 2 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். முதல் விஷயம் என்னன்னா, தங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறவங்க தங்களோட கொள்கைகள் அப்புறம் முன்னுரிமைகளை நல்ல விதத்துல புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வரப்போற வாழ்க்கை துணை கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற முக்கியமான 2 அல்லது 3 குணாதிசயங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வாழ்க்கை துணை வர்றப்ப உங்க வாழ்க்கைக்கு அவங்க சரியானவங்களா இல்லையான்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். 2வது, தேவன் நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு சரியான ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் தர நபர்களை, அதாவது நாம நம்மளோட தாய் தந்தை, நம்மளோட பாஸ்டர்கள், அப்புறம் நம்ம வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சரியான விதத்துல வழி நடத்துற பெரியவங்கள் போன்ற நபர்களை தந்திருக்காரு. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க எதுக்கும் கவலைப்படாம வேதனைப்படாம உங்களோட வாழ்க்கை துணைக்காக காத்திருக்கணும். அது வரைக்கும் நாம தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும், ஜெபம் பண்ணணும், வருத்தப்படக்கூடாது, தவறான முடிவுகளை எடுக்க கூடாது. அவசரத்துல தவறான நபர் கூட திருமணம் நடந்துடக்கூடாது. அதனால நாம காத்திருக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த காத்திருக்கிற நேரத்துல தேவன் நம்மள அந்த சரியான நபர்கிட்ட வழி நடத்துவாருன்னு நாம தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சரியா சொன்னீங்க பாஸ்டர். நம்ம பார்வையாளர்கள் சரியான வாழ்க்கை துணைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரத்துல ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். வாங்க பாஸ்டர். பண்ணலாம். இந்த விஷயத்துக்காக நாம ஜெபம் பண்ணலாம். வாங்க. ஆண்டவரே, உங்களோட பரிசுத்தமான சமூகத்துல வர எங்களுக்கு வாய்ப்பு தந்ததுக்காக நாங்க இதயத்தின் ஆழத்துல இருந்து உங்களுக்கு நன்றி சொல்றோம். இந்த நேரத்துல தங்களோட வாழ்க்கை துணைக்காக உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்ககிட்ட ஜெபம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்காக நாங்க இப்போ ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, எல்லா விதமான வருத்தங்களையும் கவலைகளையும் பயங்களையும் அவங்க மனசுல இருந்து நீங்க நீக்கணும். அதுக்காக நாங்க இப்போ ஜெபம் பண்றோம். இந்த தேர்ந்தெடுக்கிற வேலையில அதிகமான கவனம் செலுத்தி உங்ககிட்ட இருந்து வழிகாட்டுதலை பெற்று ஆலோசனை பெற்று ஆவிக்குரியவங்க கிட்ட இருந்து ஆலோசனை வாங்கி ஒரு சரியான முடிவை அவங்க எடுக்க நாங்க ஜெபம் பண்றோம். தேவனே, நான் அவங்களோட எதிர்காலத்துக்காகவும் அவங்களோட வெற்றிகரமான திருமண வாழ்க்கைக்காகவும் ஜெபம் பண்றேன். இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. எல்லா கனமும் மகிமையும் நாங்க உங்களுக்கே தர்றோம். இந்த ஜெபத்தை எங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்ககிட்ட நாங்க கேட்கிறோம். என்னுடைய அன்பின் பிதாவே, இத கேட்டு நீங்க எனக்கு பதில் தாங்க. ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர். இந்த மாசம் முழுக்க நீங்க எங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணதுக்கு. வெல்கம். நண்பர்களே, நீங்க எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள்ல இருந்தாலும் ஜெபம் மூலமா நீங்க வல்லமை பெறலாம். இன்னைக்கு நீங்க சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர் 9910401010 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதுல வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா கூட உங்களோட ஜெப வேண்டுகோளை நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். அப்ப நாம சேர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். நாம மறுபடியும் சந்திக்கலாம். சிபிஎன் பிரேயர் லைன் கூட இணைஞ்சிருங்க. இப்ப நாங்க கிளம்புறோம். பாய் அண்ட் டேக் கேர். God bless you. நன்றி சோஃபியா மற்றும் ரெவரண்ட் பினாய் பாலன். நீங்க எங்களுக்காக ஸ்பெஷலா ப்ரேயர் பண்ணீங்க. மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக, உங்க குடும்பத்திற்காக, உங்க வாழ்க்கை துணைக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா நீங்க எங்களுடைய ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. உங்களுக்காக ஜெபிக்க நாங்க தயாரா காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்க போறோம். நீங்க அனுப்பி இருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் படிக்க போகிறேன் இடைவேளைக்கு பிறகு.
செய்வதற்காக ஜம்மு செயின்ட் பால் சர்ச்சில் இருந்தோம். பெங்களூரு செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச்சில் இருந்தோம். தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. அதோடு கூட இந்த மாதம் குட் ஃப்ரைடே மற்றும் ஈஸ்டருடைய உண்மை காட்சிகள் மற்றும் பாடல்களை கலர்ஸ் டிவி மற்றும் CBN இந்தியா யூடியூப் சேனலில் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் மட்டுமே கண்டு களியுங்கள். நீங்களும் கூட நாட்டின் ஒவ்வொரு சர்ச்சுகளில் இருந்தும் கோயர்களை நாங்கள் பதிவு செய்ய எங்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் ஒரு புதிய வாழ்க்கையின் அங்கத்தினராக ஆகுங்கள். Join the ENZ family. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. அன்பு மற்றும் உறவு அந்த தொடரில் இன்னைக்கு நம்ம தெய்வீக உறவின் வல்லமை அதை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தெய்வீக உறவுகள் நம்மை தேவனிடத்திற்கு கொண்டு சேர்க்கின்றன. இப்படிப்பட்ட உறவுகளிடத்தில் நம்முடைய நேரத்தை நாம் முதலீடு செய்ய வேண்டும், பராமரிக்க வேண்டும். அதற்கு தேவனுடைய உதவி ரொம்பவே அவசியம். இதை பைபிள் வசனங்கள் மூலமாக நம்ம பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே கூட ஒரு அழகான உறவு இருக்கு. இந்த உறவை நாங்கள் ரொம்பவே மதிக்கிறோம். நீங்க எங்களுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய மெசேஜஸ் மூலமா உங்களுடைய அன்பு எங்களுக்கு தெரியுது. தொடர்ந்து எங்களுக்கு நீங்க மெசேஜஸ் அனுப்புங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய மெசேஜஸை சில மெசேஜ் மட்டும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இது நன்றி வெள்ளியே பகுதி. நம்முடைய பார்வையாளர் இப்படி சொல்லியிருக்காங்க. CBN டீமிற்கு வணக்கம். உங்களுடைய நிகழ்ச்சியை பார்ப்பது எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. தேவன் உங்களையும் உங்கள் முழு டீமையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்க மெசேஜுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க. எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. வந்திருக்கக்கூடிய 2வது மெசேஜை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் ஒளிபரப்பிய சாதரி மொழி பாடலை பார்த்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உங்க மெசேஜுக்காக மிக்க நன்றி. ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம ரீஜனல் ஃபோக்கஸ் ஒவ்வொரு இடத்துல இருந்து அந்தந்த மாநில மொழிகள்ல உங்களுக்காக பாடல்களை நாங்க வழங்கிட்டு இருக்கோம். சாட்சிகளையுமே நாங்க கொண்டு வரோம். அதனால தவறாம எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்க. உங்க நண்பர்களுக்கும் நீங்க தெரியப்படுத்துங்க. இதே போன்ற கருத்துக்கள் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, நம்முடைய நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தையும் நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அதனால் நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதற்கு நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் பதிவு செய்யலாம். அது மட்டும் இல்லை, நம்முடைய நிகழ்ச்சியை நீங்கள் தாங்கலாம். அதற்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணலாம். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org. இதன் மூலமாக நம்முடைய நிகழ்ச்சி இன்னும் அநேக மக்களை போய் சென்று சேர அது உதவியாக இருக்கும். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. பிரசங்கி 4:12. ஒருத்தர் தனியா இருக்காரு அப்படின்னா அவர் ரொம்ப ஈஸியா தோத்து போயிடுவாரு. ஆனா அதே இடத்துல ஒரு 2 பேர் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க எதிர்கொள்ளலாம். 2 பேராவது 3 பேராவது எங்கே என்னுடைய நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் வாசம் செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணி இருக்காரு. அதனால நம்ம தேவனுக்குள்ளே நிலைச்சு இருப்போம். நம்முடைய உறவுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். நம்முடைய தேவனுடைய அன்பு நம்முடைய உறவுகளை பலப்படுத்தும். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நாம் நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் தரும்போது தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். விபின் அவங்களுடைய சாட்சி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம். இந்த வார இறுதி நாட்கள்ல உங்க குடும்பத்தோட நீங்க நேரத்தை செலவு பண்ணுங்க நாங்க சொல்ல மாட்டோம். உங்க நேரத்தை நீங்க முதலீடு பண்ணுங்க. உங்க குடும்ப உறவுகள் வலுவடைய நாங்க கர்த்தருக்குள்ள ஜெபிக்கிறோம். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.